ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை பொங்கலை நானும் எங்கள் பாப்பாவுமே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் நைட்டே வந்து வாசலில் எல்லாருமே இந்த கோலம்லாம் போடும்போது நாங்களும் போட்டிருந்தோம். பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ மாவிலை, இந்த மஞ்சள், இது பூங்கொத்தி எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம். ஸோ பொங்கல்லாம் நல்லபடியாக கொண்டாடி அன்னைக்கு சூப்பர் டேஸ்ட் ஆரம்பிச்சாச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா கோவை பாரம்பரியம் இருக்கிற ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய போயிட்டுருக்குறோம். இதுதான் வந்தாச்சுங்க, பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முருகர் கோயிலில் மட்டும் படிக்கட்டுகளே இருக்காது. மேலேயே வந்து நம்ம கோயில் பக்கத்துலேயே வந்து நமக்கு ரோடே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இங்கேயே இறங்கிட்டு கூட நம்ம நடந்து மேலே போகலாம். இதுதாங்க அந்த கோயில், கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இவங்க இருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து குமரன் குன்றுங்க. அதாவது காரமடை அன்னூர் மேட்டுப்பாளையம் ரோடில் அந்த பக்கம் போகிற வழியில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த குமரன் குன்றுன்னே சொல்லி தனியாக சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு முன்னாடி இவர் சிலை வச்சுருக்காங்க. இவர் வந்து புலிப்பாண்டி சித்தருங்க. அதாவது புலிப்பாண்டி சித்தர் வந்து இங்கே அடிக்கடி வந்து நம்ம கல்யாண சுப்பிரமணிய சுவாமி முருகர் அவரை வந்து வழிபட்டதாக சொல்கிறாங்க. அதற்காக அவருக்கு அந்த சிலையும் வச்சுருக்காங்க. போகிற வழியிலேயே இருக்குது. பிறகு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நடந்துகிட்டே கூட நம்ம மேலே வந்துடலாம். நம்ம மேலேயும் நம்ம வந்து கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்கும். இது நல்லா பாருங்கள். இது ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிளேஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிற வழியில் தான் இது இருக்குது. இந்த இடத்த பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இது வந்து வைதேகி காத்திருந்தால் படம் இருக்கு இல்லைங்களா, நம்ம விஜயகாந்த் சார் நடித்த படம். அதில் வந்து இந்த ராசாத்தி ஒன்று, அந்த சாங் வந்து அங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. குமரன் குன்று மலையில் தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க அந்த பாடலை. ஸோ நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மலை மேலே உள்ள கோயில்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகு தாங்க பார்க்குறதுக்கு. இங்கே வந்து சிவபெருமான் வைத்தீஸ்வரர் அவங்களும் இருக்காங்க. ஸோ அம்மனும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இதில் கோயில் வச்சுருக்காங்கங்க. இங்கே பாருங்கள், இது கோவிலை சுற்றி இருக்கிற இடம் இது. இந்த வியூ பாயிண்ட் தான் ரொம்ப அழகுங்க. இந்த கோயிலுக்கு வந்து இந்த வியூ பாயிண்ட் ரொம்ப அழகு. மலை மேலே பார்க்குற அந்த அழகு. ஸோ நாமளும் வந்து பார்த்துட்டே போனோம். நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இந்த கோவையில் இருக்கிற எல்லா இடமுமே அவ்வளோ அழகாக தெரியுங்க. இந்த வியூ பாயிண்ட்டை வந்து குமரன் குன்று போகிறவங்க பார்க்காம வராதிங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து கோயிலை சுற்றி இருக்கிற இடம் தாங்க இது. பாருங்கள், இந்த கார்னரில் நின்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா இயற்கையோட அத்தனை அழகும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பார்த்தோம் பாருங்கள். ஸோ இந்த இடத்த சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு இயற்கையான அழகுங்க. ஸோ நான் வந்து கோயில் முழுக்க அந்த சுற்றி எல்லா இடமுமே வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பொங்கல் நாள் அன்று பார்த்திங்க அப்படின்னா மனசுக்கு ரொம்ப ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. நிச்சயமாக கோவையில் இருக்கிறவங்க யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த குமரன் குன்று போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.